நேற்று நைட்டு வந்தது எல்லாமே எடுத்து வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். பசங்களுக்கு வந்து குறுக்குற இடம் ரொம்ப பிடிக்கும். நேற்றே போட்டு பார்த்தேன், வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சூட்கேஸ் இப்போ பிரிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டாரில் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து 2 லக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பிரித்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நேற்று நைட்டு வந்தது எல்லாமே எடுத்து வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இட்லி மாவு போடுறதுக்கு கொஞ்சம் நான் வந்துட்டு பாத்திரம் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து தவா மாதிரி கேட்டிருந்தேன் சுடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஸோ இந்த மோர் குழம்பெல்லாம் போடுறதுக்காக, ஸோ எதாவது பார்ட்டி வந்ததுன்னா வைக்கிறதுக்காக இது வந்து ஒரு 2 செட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து டீ எடுக்கிறதுக்காக. இது எனக்கு ரொம்ப வந்துட்டு இந்த நம்ம ஊரில் டீ கடையில் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அப்போலேருந்து எனக்கு இதை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதுவுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இது வந்துட்டு ஒரு 6 செட்டு வாங்கியிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கப்பு டீ குடிக்கிற மாதிரி இல்லை காஃபி குடிக்கிற மாதிரி. ஸோ நான் யூஸ்வலாக இங்கே வந்து செரமிக்கில் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இந்த சில்வர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு 6 செட் போல் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போடுறதுக்காக, கொத்தமல்லி போடுறதுக்காக. இங்கே சீக்கிரம் அழுகிடுது, குளிர்னாலையா என்னன்னு தெரியல. அதை போடுறதுக்கு இதை வாங்கியிருக்காங்க. குழம்பு வைக்கிற பாத்திரம் எதுமா இதுவா? ஸோ இது பண்ணலாம், எல்லாமே பண்ணலாமா? நான்ஸ்டிக் அது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரெஸ்டீஜ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க பாத்திரம். காட்டுமா அது? ஸோ இதுவும் வந்துட்டு ப்ரெஸ்டீஜில் வாங்கியிருக்காங்க போல இருக்குது குழம்பு வைக்கிறதுக்கு. இதுவுமே நல்லா இருக்குது. இது எங்கம்மா வாங்கினேன்? இது சரவணாவில் வாங்கினேன். 2 வாங்கினியா? எவ்வளோ இது? 2 வாங்கினேன் சரவணாவில். அவ்வளோவா? சரி, இது எவ்வளோ இது? 350 ரூபா. பரவாயில்ல. இங்கெல்லாம் வந்துட்டு இது கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். 350 ரூபா. 350 ரூபானா பரவாயில்லையே. ஆனால் என்னன்னா நமக்கு வெயிட் பத்தாது, அதனால் வாங்கிட்டு வந்து. இதுவுமே சரவணாவில் தான் வாங்கினியா? ஆஹா, அப்போ பார்ட்டி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 200 ரூபா. ஓ, 200 ரூபாவா? பரவாயில்ல. ஓகே, பார்க்கலாம். இதுவுமே நல்லா இருக்கு. பண்ணுறது. ஓ, எண்ணெயில் ஃப்ரை எண்ணெய்லாம் வடிகட்டிடும். ஓ, பரவாயில்ல. சிக்கன் எதாவது போட்டோம்னா சரி, அப்பளம் எதுனாலும் போட்டுக்கலாம். சரி சரி. இதுவும் நல்லாயிருக்கு. வேறு என்ன வாங்கினேன்? இந்த ஹாட் பேக் வாங்கியிருக்கியே, உன் பேர் எனக்கு அதை காட்டு. இன்னொரு ஹாட் பாக்ஸும் வாங்கினேன். இதுவும் நல்லா இருக்கு. சின்ன பேரனுக்கு வாங்கியிருக்கியா? இது அஞ்சரை பொட்டி. ஆமாம், என்கிட்ட இருக்குது. அது ரொம்ப ஒரு 20 வருஷம் முன்னாடி வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குல்ல, கண்ணாடி வச்சு நல்லா இருக்குது. ஓப்பனாக தெரியும். நான் நினைக்கிறேன் இதில் மசால் பொடி என்கிட்ட இருக்குது. அதுக்கு பதில் மிளகுத்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரி போட்டுடலாமா? ஓகே, அந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம். அதனால நல்லாயிருக்கும் இது. அப்போ என்கிட்ட ஏற்கனவே இவங்க வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி வரும்போது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ புதுசு. ஏன்னா நிறைய வந்துட்டு எனக்கு ஒரு சட்டியில் சுடணும்னா ரொம்ப லேட் ஆகுது. அதனால் இவங்களை வந்துட்டு எனக்கு இன்னொரு சட்டியும் வேணும்னு சொன்னேன். அதனால் ஆப்பச்சட்டியும் வாங்கியிருக்காங்க. வேறு என்ன வாங்கியிருக்க? இதெல்லாம் ஏதோ கரண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே கரண்டி. நான் வீட்டில் ஏற்கனவே கரண்டி இருக்குது. இவங்க திரும்பியும் கரண்டியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுவுமே ஏதோ ஒரு என்ன கரண்டின்னு தெரியல. இது என்ன கரண்டிமா? அது எண்ணெய் கரண்டி. ஓ, எப்படி? ஓ, எண்ணெய் கரண்டி காட்டு கொஞ்சம். ஓ, பரவாயில்ல. ஓகே. இது வந்து நானே போட்டது ஊறுக்காய். காட்டு ஊறுக்காய். வீட்டில் போட்டு ஊறுக்காவா? இங்கே இன்னொன்று வந்து எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும். யூஎஸில் வரவங்கலாம் வந்துட்டு பிக்கில் எடுத்துகிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பிக்கில் எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா வெஜிடபிள் மட்டும் சீடோ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஊறுக்காய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இமிக்ரேஷனில். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஏதோ ஃப்ரெண்டு கேட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு மிக்சட் வெஜிடபிள் பீக்கிள் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மாங்காய் தொக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து கணபதி ஸ்டோரில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது மாங்காய் தொக்கு. என்னதுமா? டப்பாலாம் எடுத்துட்டியா? டப்பாலாம் எடுக்கல, அப்போல்லாம் எடுத்துட்டேன். இது காட்டு. இது வந்து இது என்னது? இது வந்து ஆன்லைனில் வாங்கினது. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு எனக்கு வரவே வராது, அதனால் இதையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. திறந்து காட்டுமா?
இல்லை நல்லா வரும்ன்றாங்க நான்ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு அதனால். ஸோ இதுதான் இதுவுமே 2 கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த 2 இருக்குது இதில். இப்படி போட்டு இது எதுக்கு? இதுவுமே எண்ணெய் போட்டு எடுக்கிறதா? ஆமாம், இதுவும் நல்லாயிருக்கு. ஆமாம், எனக்கு என்னென்னா வந்து நம்ம ஏதாவது எண்ணெய்லாம் இது அப்பளம்லாம் பொரிச்சதுக்கப்புறம் கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் இருக்குது. ஒரு நாள் யூஸ் பண்ணுற எண்ணெய்க்காக வடிக்கிறதுக்காக. டப்பா இது வந்து நான் இங்கே வந்து நெய் வந்து என்ன பண்ணுவேன்னா பட்டர் வாங்கிட்டு காஸ்கோல வந்து வாங்கி காசுவேன். ஸோ அதுக்காக எனக்கு நெய் டப்பா வேணும்னு ஒன்று சொன்னேன். நான் ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிலில் தான் ஊற்றி வைக்கிறேன். ஸோ அதுக்காக நெய் டப்பா. இதுவுமே பார்த்தீங்கன்னா பாம் சுகரு, பனம் என்னது பனம் கருப்பட்டி பொடி, கருப்பட்டி பொடியா? ஸோ இதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வாழைக்காய் ஏதாவது வறுவல் போட்டாலுமே இது நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ அதுக்காக இதை வாங்கியிருக்கோம். அப்புறம் இது வந்து ராகி மால்ட்டு, என் ஹஸ்பண்ட் இதை தான் குடிப்பார். ஸோ அதுவுமே இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கேயும் அது கிடைக்கும், பட் கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா ஐட்டம், சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் ரசப்பொடி, இட்லி பொடி, பிரண்டை பொடின்னு சொல்லிட்டு எல்லா பொடியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கணபதி ஸ்டோரில் வாங்கினது. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மிளகு குழம்பு பொடின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அப்பளம் வந்துட்டு ஒவ்வொரு விதமான அப்பளம், பருப்பு அப்பளம், அதுக்கப்புறம் ரைஸ் அப்பளம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இதுவுமே கணபதி ஸ்டோரில் தான் வாங்கினது. பார்த்தீங்கன்னா இதை சொல்லணும், பசங்களுக்கு வந்து குர்குரே தான் ரொம்ப பிடிக்கும். குர்குரேவே அவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்க. அதுவே ரொம்ப சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது இருந்தால் போதும். இங்கே இருக்குது, பட் நான் இங்கே அவ்வளோ வாங்க மாட்டேன். இவங்க பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 பசங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பெரிய பையனுக்கு அவன் வந்துட்டு பெரியவன் வந்துட்டு ஆஃபீஸ் போக போகிறான். ஸோ அதனால் அவனுக்கும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. இது மைக்ரோவேவும் ஹீட் பண்ணிக்கலாம் போல் இருக்குது, அதனால் அவனுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸு. அப்புறம் கருப்பட்டி பொடியா. ஸோ யூஸ்வலாக நான் வீட்லேயே வறுத்து இது பண்ணுவேன். அதுவுமே ஏதோ ஆச்சிலியா இல்லை இன்ஸ்டண்ட்டில் இது என்னது இது நர்சஸில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கிளிப்பு வாங்கியிருக்காங்க. சரி, வேறு என்ன வாங்கியிருக்க? சும்மா நல்லாயிருக்கு, தெரியுதா தெரியல. இதுக்கு எது கம்மலோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்லம்மா. இதுதான் வந்து ஹைலைட்டே சொல்லணும். இது எனக்கு நான் இந்த மாதிரி இயரிங் வந்து நல்லாவே போடுவேன். பார்த்திங்கன்னா ரொம்ப நான் சும்மா நேற்றே போட்டு பார்த்தேன், வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் போடுவேன்னு தெரியல. என்னது பார்த்து எல்லாம் கேள்விது. இதுவுமே ஏதோ ஒரு பெண்டன்ட் செட்டு மாதிரி வாங்கியிருக்காங்க. டாலர் மாதிரி. ஓகே, இது ஆக்சுவலாக இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா பெண்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹிப் செயின்லேயும் மாட்டிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு. இதுவுமே கழுத்தோடு அப்படி கூட மாட்டிக்கலாம், நல்லா இருக்குது. சைன் போட்டு கூட போட்டுக்கலாம். அதோட கம்மலுமே அழகாக இருக்குது. இருக்க இது என்னது? இது ஒரு நெக்லஸ். இது ஒரு நெக்லஸா? இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? ரொம்ப மினுக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஓகே, பார்த்துக்கலாம். ஏன்னா அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் ரசக்கற்பூரம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் ரசக்கற்பூரம் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்ஸு, சாரீஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா வடகம், அதுக்கப்புறம் வத்தல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாமே. ஓவராலாக பார்த்திங்கன்னா வீடு இப்படி தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ இவங்களோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே க்ளீன் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.